ஒன்றிய அரசு பாஜக அரசு முடக்காதே 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 முடக்காதே. மகாத்மா காந்தி பேராலே மகாத்மா காந்தி பேராலே காங்கிரஸ் தந்த திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை முடக்காதே 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 முடக்காதே. ஒன்றிய அரசே பாஜக அரசே ஒன்றிய அரசு பாஜக அரசு 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மகாத்மா காந்தியின் பெயரை நீக்காதே 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 குறைக்காதே 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 குறைக்காதே. மகாத்மா காந்தியின் பெயராலே மகாத்மா காந்தியின் பெயராலே 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் நீதியை குறைக்காதே நீதியை குறைக்காதே. மோடிக்கு என்ன நோக்கம்? மகாத்மா காந்தி பெயரை மாற்ற வேண்டும். எல்லோரும் இப்பொழுது மாற்றியிருக்கிறார் என்றால் எப்பொழுதில்லை, அவர்களுடைய சித்தாந்தமே மகாத்மா காந்தியுடைய பெயரை இந்திய தேசத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று. ஆனால் ஒரு மோடி இல்ல 1000 மோடி வந்தாலும் மகாத்மா காந்தியின் பெயரை இந்தியாவின் மக்கள் மனதில் இருந்து அகற்றவே முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில எவ்வளவோ நாடுகள் சுதந்திரம் அடைந்திருக்கின்றன. விடுதலை போராட்ட வீரர்கள் வரலாற்றை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் உலகத்தில் காண முடியாத ஒரு மாமனிதர் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். எந்தவித ஆயுதமும் இன்றி அகிம்சை வழியில போராடி ஒரு தேசத்திற்கு விடுதலை பெற்ற தலைவர் என்றால் இந்த உலகத்தில் ஒரே தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள். எவ்வளவோ நாடுகளில போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை போராட்ட வீரர்களை பார்த்திருக்கிறோம், சுதந்திர போராட்ட தியாகிகளை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எந்தெந்த நாட்டிற்கு அவர்கள் போராடி விடுதலை பெறுகிறார்களோ அந்த தலைவர்கள் அந்த தேசத்துடைய அதிபர்களாக பிரதமராக பதவியேற்பார்கள். அமெரிக்காவில் என்றால் அமெரிக்காவில் போராடிய அந்த தலைவர் ஜனாதிபதி ஆவார். கியூபா என்றால் கியூபா தேசத்திற்கு விடுதலைக்காக போராடிய பிடல் காஸ்ட்ரோ அந்த நாட்டின் அதிபர் ஆவார். தென்னாப்பிரிக்கா என்றால் நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த தேசத்துடைய விடுதலைக்காக போராடி விடுதலை பெற்று அந்த தேசத்துடைய அதிபர் ஆவார். சிங்கப்பூருக்காக போராடிய லீ குவானி அவர்கள் அந்த தேசத்துடைய அதிபர் ஆவார். இப்படி எல்லா நாட்டு தலைவர்களும் போராடி விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் அரியணை ஏறுவார்கள். அது ரஷ்யா ஆகட்டும், எல்லா நாடுகளாகட்டும்.